வணக்கம். பாலமுருகன். ப்ரெஸ்ஸை பார்த்து துண்டை காணா துணியை காணா அப்படின்னு சொல்லி ஓடுன்னு ஓடி இருக்கு. அப்படி இந்த வீராதி வீரன் சைமன் செபஸ்டியன். தமிழக வரலாற்றிலேயே மைக்கு போபியா பிடிச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு 4ஆம் தர சில்லறை அடிக்கக்கூடிய கலிசடை பேர்வழி. எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் ஒரு மைக்கை கொண்டது முன்னாடி வந்தா தன்னையும் அறியாம வந்து அந்த மைக்கு முன்னாடி வாய் வைக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த சைமன் செபஸ்டியன். எப்ப பார்த்தாலும் அவருடைய வேலையே மைக்கு முன்னாடி நின்று தனது சில்லறைகளை ஃபுல்லா செதறப்படக்கூடிய இந்த ஆளு முதலா, அதாவது உலக வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரலாற்றிலேயே முதல் செய்தி தலையில தொப்பியை உன மாட்டிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லா துணியை வச்சு மூடிக்கிட்டு ஓடுன்னு பின்னங்கால் பெட்டரியில் அடிக்க ஓடி இருக்கா. அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னை செஞ்சிருக்கக்கூடிய மறைமுக சாகசங்கள் தான் இந்த ஓட்டத்துக்கு காரணம். அந்த காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். போன வாரம் ஃபுல்லா ஆடியோ மேல ஆடியோவா அடுக்குன்னு அடுக்கி நம்மளையே மேல்மூச்சு கீமூச்சு வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டென்ட்டை அள்ளி நம்ம மேல வீசின இந்த சைமன் செபஸ்டியன் வந்துகிட்டு 3 பேர் பத்திரிகை வரலாற்றுல கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பீதியில எங்கடா நம்மளை பிடிச்சு நம்ம வாய்க்கு பூட்டு போட்டு விட்டுருவாங்க பயத்துலதான் ஓடி இருக்கு. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் அண்ணனுடைய பிரஸ் மீட் எல்லாமே நல்லா களை கச்சேரி மாதிரி களை கட்டியிருக்கோம். அதாவது துண்டு சீட்ல இந்த கறிக்கஞ்சி இந்த கறிக்கஞ்சியும் இந்த சாட்டையும் பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய அங்க வந்து செய்தியாளர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் முதற்கொண்ட கொடுத்து கேள்விகளை இந்த மாதிரி கேளுங்கள், அந்த மாதிரி நாங்க ப்ரிப்பரேஷன் ஆகி வந்து அப்படியே ஒரு கலாச்சாரம் நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குதூகலமாக தனது பிரஸ் மீட்டை நடத்தி கொண்டிருந்த இந்த சைமன் செபஸ்டியன் திடீரென்று அதற்குள் யானை பூந்த மாதிரி, பாத்திர கடைக்குள்ள யானை பூந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்ல கச்சேரியும் கலகலப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பூந்த யானை எதுன்னு கேட்டீங்கன்னா கரிகாலன். அந்த யானை உள்ள பூந்ததுக்கு பின்னாடி அண்ணனுடைய டப்பாவா டான்ஸ் ஆட வச்சிட்டா அப்படி இந்த கரிகாலன். இதுல அந்த சைமனே சொல்லிட்டா அப்படி, உன்னைய யாரு இந்த பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா, நான் கூப்பிட்டேனா, நீ எதுக்கு இங்க வந்த, எப்படி இருக்கு கேலியும் கிண்டலும் பாருங்க. ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு தலைவன் ஒரு பிரஸ் மீட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை கேட்கக்கூடிய கேள்வி, நீ எதுக்கு என்னுடைய பிரஸ் மீட்டுக்கு வந்தேன்னா இங்கே நடப்பது என்ன, பிரஸ் மீட்டா நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கலா நீங்க போட்டிருக்கக்கூடிய இந்த சின்சா ஜாதாவுக்கு நல்லா பஞ்சர் அடிக்கிற மாதிரி வந்து கரிகாலம் நிக்கவும், இடஒதுக்கீடு சம்பந்தமா கேள்வி கேட்க நாரா கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டா அப்படி. அந்த மாதிரி இப்ப மேலும் 2 பத்திரிகையாளர், அதாவது கூர்மையான பத்திரிகையாளர், இந்த மாதிரி நல்லா புசுவான வானவெடிக்கைகள் எல்லாம் குத்தூசி வச்சு குத்தக்கூடிய பத்திரிகையாளர் வரவும் அன்னை படுக்கையில இந்த 3 பேர்த்த நினைச்சு உழன்று போய் உட்கார்ந்துருக்கோம் தான். எப்ப பார்த்தாலும் காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் பிரஸ் மீட்டிங்கா வச்சு தள்ளுன்னு தள்ளி யாரா தள்ளுவாருன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேவை தள்ளுவாரு. அது சரியில்லை இது சரியில்லை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளா சப்சாடா ஆட்டம் காளி படுதா காளி எல்லாம் முடிஞ்சு போய் உட்கார்ந்ததுக்கு காரணம் இந்த ஆள் பேசி வச்சிருக்கக்கூடிய வார்த்தை. இதுல இவனுக்கு அடிச்ச கச்சேரிக்கு பாத்தீங்கல்ல, ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே இந்த ஜாம்பிஸ் எல்லாமே கிளம்பி வெளியில வந்து எல்லாம் அடிச்சாங்க பாருங்க. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த 2 எழுத்த எங்கிட்டு தான் இந்த ஜாம்பிஸ் கத்து வச்சுக்கிட்டாங்க தெரியல. அன்னை உட்காந்து பழு வளர்க்கனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்னை குசு விட்டா கூட வந்துட்டு இது எல்லாமே அதுல வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. டேய் எல்லாம் ஜாம்பிஸ் கூட்டாங்களா, இது எல்லாமே அன்னை பேச்சிருக்கக்கூடிய பேச்சு எல்லாமே உண்மைடான்னு சொல்லி மாமா பைய தெருவில் போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஆக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய அத்தனை ஆடியோ விஷயங்கள், அவுட்புட்டான எல்லா ஆடியோ விஷயங்கள் அனைத்துமே உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி மாமா பைய பூனைக்குட்டி வெளியில வந்து மியாவும் சொன்ன மாதிரி மியாவும் சொல்லி எல்லாத்தையும் மாட்டி விட்டு போயிட்டான். இதனால இந்த விஷயத்த எப்பதான் மூடி மறைக்கிறது, வெளியே வந்து நின்றால் கரிகாலனை போல் 3 முகங்கள் நம் முன்னால் வந்து நின்று விட்டால் என்ன செய்வது, அதுதான் இங்க பிரச்சனை.
மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு நின்று என்ன பண்ணுவாங்க, அண்ணன் முன்னாடி நீட்டின உடனே அண்ணன் அழகா அதை கவர் பண்ணி, அண்ணே காலையில சாப்பிட்டீங்களாண்ணே, என்னண்ணே ஆள் கும்முன்னு இருக்கீங்க, என்னண்ணே சேவிங் கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, சினிமா ஷூட்டிங்லாம் எந்த அளவுக்கு போயிருக்கு, இது இல்லாம மேடம் விஜயலட்சுமிக்கு பைசா பண்ணிட்டீங்களா, அது கூட வராது. அது பஞ்சாயத்தான விஷயம். அதனால அந்த வார்த்தையை கேட்க விட மாட்டா. அப்படி மற்றபடி வந்துட்டு மணிமண்டபத்துக்கு போனீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா, நல்லா தடவி கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அண்ணன் நல்லா அது தடவி கொடுக்கக்கூடிய பதில்களையும் சொல்லி கொண்டிருந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்கு முன்னால் குத்திட்டு எடுத்துக்கொண்டு வாய்விட்ட கண்ணுக்கு முன்னாடி சொருகக்கூடிய கேள்வி கணைகள் தன் முன்னால் வந்து நின்று விடும் என்ற அச்சத்தில் இவர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, மாஸ்க தலையில மாட்டிக்கிட்டு தொப்பி, கருப்பு கலர் தொப்பி, கருப்பு கலர் மாஸ்க், தமிழ் தேசியம் பேசுறவங்களுடைய வீராப்பும் பீச்சமும் எந்த அளவுக்கு இருப்பாங்க, இவனுங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கணைய இந்த வெண்ணைகள் அனைவருமே கரண்ட்டை முதல்ல இவங்க யூஸ் பண்ணலாமா? தமிழ் தேசியத்துல யார் வந்து இங்க கரண்ட்டை யூஸ் பண்ணா? இவங்க அத்தனை பேருமே தமிழ் குடிகள், அந்த குடிகள், இந்த குடிகள், ஜாதியின் பேரை பின்னால் போட்டுக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பழமைவாத பெருச்சாலிகளாக தெரியக்கூடிய இந்த பெரும் கும்பல், அதாவது இந்த மாதிரியே 100 வருஷமா 200 வருஷமா வந்திருக்கக்கூடிய கும்பல்கள் அனைத்துமே பழமைவாதத்தை மீட்டெடுப்போம், பழமைவாதத்தை தான் நாங்க இங்கே தக்க வைப்போம் சொல்றவங்க எல்லாமே தொப்பி மாட்டிக்கிட்டு வர்றாங்க. புது புது தொப்பி, வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது தானே. வெக்கமே படாம அனைத்து வித விஞ்ஞானத்தையும் முதலாக ஏற்றுக்கொள்வார்கள், ஆளுக்கு முன்னாடி போய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பேசுவது பழமைவாத நாக்கு. அதுதான் இவங்களுடைய பேசிக். அந்த அடிப்படையில இந்த வார்த்தைகள் அனைத்தும் இடும்பாவனம் கார்த்திகளை ஆரம்பிச்சு அந்த பொண்ணு வீடியோ போட்டதுல இருந்து இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணது வரைக்கும் மாமா பையன் இவன் எதுக்குடா இவ்வளவு வீடியோ வந்து நீ ஏன் எடுத்து வச்ச, அதுக்கு இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்கல்ல, ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல. அப்போ இவனுங்க வண்டவாளம் ஃபுல்லா தண்டவாளத்துல ஏறி ஊரு சிரிச்சு போய் கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்கடா நம்ம குறவளைய கடிச்சு போடுவாங்களோ சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடுன்னு ஓடினதும் இல்லாமல் அந்த இடத்துல பேசிக்கக்கூடிய பேச்சுல கூட இந்த கேவலத்திலும் கேவலமான இந்த நரி என்ன பண்ணிருக்குன்னா அங்கேயும் பொய்யதான் சொல்லி வச்சிருக்கு. அந்த பொய்யில இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்க 2 கிளிப்பிங்ஸா பார்த்தீங்க. இதுக்கு மேல இந்த சீமான் அப்படிங்கிற சைமன் கிட்ட ஒரு துளி கூட நீங்க உண்மை என்கிற அந்த 3 எழுத்தை உங்களால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் என்று கேட்டால் பொய்யின் ஒட்டு மொத்த மூல வடிவம் இந்த சைமன் செபஸ்டி, இந்த தமிழ் சமூகத்தை வந்து பிடித்திருக்கக்கூடிய மாபெரும் நோய். ஆனால் இது அனைத்துமே நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த கூடாரத்துல இருக்கக்கூடிய இந்த தம்பிகள் எல்லாமே குறைந்தபட்ச தனது அறிவை சிந்தித்தால் மட்டும்தான் வெளியில வந்து நின்று இவ கண்களை முழுக்க விரித்து வச்சு இவனுடைய ஒட்டுமொத்த முழு உருவத்தையும் 5 நிமிஷம் அப்படியே இமைக்காம பார்க்கும் போதுதான் அவனுடைய அத்தனை அயோக்கியத்தனமும் போர்ஜரித்தனமும் மொல்லமாரித்தனமும் முடிச்சவைத்தனமும் அத்தனை தனங்களும் வெளியில வந்து தெரியும். அப்பதான் இவர் 1ஆம் நம்பர் கேடி கும்பல்ங்கிறத வந்துகிட்டு இந்த தம்பிகள் வந்து உணர்வாங்க. அதுக்கு முன்னாடி இவன் தனது அண்டாவாய திறந்து திரும்பவும் தமிழ் தேசியம் இந்த நாட்டை வந்து நான் தான் ஆள போகிறேன் வேலை போயிருன்னு சொல்லி பேசும்போது அந்த தம்பிகளை மயக்கத்துக்கு போயிடுறாங்க. அவங்க மயக்கத்தை தட்டி எழுப்புறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதனால நல்ல முச்சந்தி போர் மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்குது. இவனை இந்த கும்பலை அடித்து துரத்துவது, கொள்கை ரீதியாக அடித்து துரத்துவது. இந்த இவங்களை போயிட்டு நம்ம எதுக்கு இது பண்ண சொல்றோம், இவங்களுக்கு நமக்கு நான் வாக்கியா வரப்பா இல்ல இவங்களுக்கு முன்ன பின்ன பகையா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு இனத்தை அழிப்பதற்காக நான் இங்கே கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? இன எதிரி, இன துரோகி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ் இனத்தின் எதிரி பார்ப்பான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பார்ப்பனியம், அந்த பார்ப்பனியம் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளாக இங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனு நீதி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகவத்கீதை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நீதிகளையும் அயோக்கியத்தனங்களையும் ஒழிப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நமது இன எதிரி பார்ப்பான். ஆனால் இன துரோகி இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த இன துரோகி கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமான் அப்படிங்கிற அடையாள சொல்லுக்கு கீழே எத்தனை வகையான இன துரோகிகள், 5 இன துரோகிகள் இப்ப வந்திருக்கிறாங்க. 1 நாம் தமிழர், 2வது இந்த அதிமுக, 3வது இப்ப வந்திருக்கக்கூடிய பாமக, இன்னும் இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க, ஒரு சில்ற குரூப். இந்த மாதிரி அத்தனை பேரும் இங்க ஒன்று சேர்ந்து கொண்டு
திமுகவை வீழ்த்த வேண்டும். 5 முனை தாக்குதல்ல இதுல புதுசா ஒண்ணு வந்திருக்குது. இது வரைக்கும் ஃப்ரீஸ்ல இருந்துட்டு இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு பேர் தேமுதிக. குறைந்தபட்சம் நன்றி உணர்ச்சி, அறவே அற்ற பிண்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து வந்து திமுகவை ஒழிக்க போகிறதாம். வாங்க, வந்தீங்கன்னா தான் இங்க எல்லாமே தெரியும். நீங்கள் யார், திமுக யார், திராவிடம்னா என்ன, ஆரியம்னா என்ன, சொம்படிப்பவெல்லாம் யாரு அப்படிங்கிறது பக்காவா தெரியும். ஆகையால் இந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இந்த பேசக்கூடிய இந்த போக்கிலியின் பேச்சு, ஓடி பயந்து ஓடக்கூடிய இந்த போக்கிலியின் ஓட்டம் அத்தனையுமே தமிழ் கூறும் நல்லுலகம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. இவர்களை ஓட ஓட விரட்டுவதுதான் நமது லட்சியம். ஆரம்பிக்கலாம்.